பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இந்த டீலில் பார்க்க பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட வரையாக வந்து இன்டர்வியூ வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நேற்று தினம் நாமக்கல் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள் நடைபெற்ற இன்டர்வியூ பற்றின அப்டேட் தான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நாமக்கல் மாவட்ட கூட்டுறவுத்துறையில் காலியாக உள்ள 120 உதவியாளர் பணியிடங்களுக்கு சனிக்கிழமை நேர்காணல் நடைபெற்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைய தினம் அப்டேட்டான ஒரு விஷயமாக தான் சொல்லியிருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில். ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் 120 பேர் வந்து உதவியாளர் பணியிடங்கள் 120 வேகன்சிக்கு இன்டர்வியூ நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு அண்மையில் எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறையில் பட்டய படிப்பு சான்றிதழ் பெற்ற 1254 பேர் பங்கேற்று தேர்வு எழுதினர். இந்த எழுத்துத் தேர்வில் 240 பேர் வெற்றி பெற்றனர். 1:2 ரேஷியோ அடிப்படையில் 120 காலிப்பிடங்களுக்கான நேர்காணல் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் 3ஆம் தரத்தில் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகுதியான அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவருக்கு பணிநியமன ஆணைகள் வழங்கப்படும் எனும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ நடத்தி முடிச்சு அதில் தகுதி பெற்றவர்கள் யார் அப்படின்றத பார்த்துட்டு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில். ஸோ அடுத்ததாக நம்ம திருவாரூர் மாவட்டத்துக்கு பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் கூட்டுறவுத்துறை சார்பில் நடைபெற்ற நேர்முக தேர்வை கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆட்சியர் நிலைய தலைவரும் மண்டல இணைப்பதிவாளருமான சித்ரா பார்வையிட்டார். திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படும் கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் எழுத்தர் பணியிடங்களை நிரப்ப டிசம்பர் 24ஆம் தேதி எழுத்து நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்ற 154 தேர்வர்களுக்கு கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நேர்முக தேர்வு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதற்காக கூட்டுறவு சார் பதிவாளர்களை கொண்ட 4 சான்றிதழ் சரிபார்ப்பு குழுக்களும் கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர், கூட்டுறவு சார் பதிவாளர், வட்டாட்சியர் ஆகியோர் கொண்ட 3 நேர்காணல் குழுக்களும் அமைக்கப்பட்டு காலை மற்றும் மாலை 2 பிரிவுகளாக நேர்முக தேர்வு நடைபெற்றது. இந்த பணிகளை கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆட்சியர் நிலைய தலைவரும் மண்டல இணைப்பதிவாளரும் பார்வையிட்டனர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமாதிரி மாவட்ட வாரியாக எல்லா இடத்துலையுமே வந்து இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைய தினமும் நடக்குது, நேற்றைய தினமும் நடக்குது. ஓவராலாக இன்றைய தினம் வந்து எல்லா மாவட்டத்துக்குமே ஓவராலாக இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆயிரும். ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மந்த்து எண்ட் ஆகிறதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ நம்ம மண்டேக்குள்ளே கூட இந்த ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம அஃபிஷியலாக கிடச்ச உடனே கூடுதல் தகவலோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறோம். இன்றைய தினமும் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.